Hi guys, நீங்கள் பார்த்துட்டு TECHASH TAMIL and I'm AK. ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப் வீடியோஸில் வந்து கீழே வந்து சப்ஸ்கிரைப் பெல் இன்ட்ரோ அந்த வந்து நம்ம வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அது எதுக்கு யூஸ் ஆகுனா, இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்து யாராவது பார்த்துட்ருக்காங்கன்னா கீழே வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணுங்கள், அந்த வீடியோ வந்து லைக் அந்த பட்டன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து அந்த அனிமேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட வீடியோவில் வந்து அந்த ஐக்கான் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஈஸி தான். அது வந்து நீங்கள் வந்து யூடியூப்லேயே இருக்கும், அது ஃப்ரீயாக. ஜஸ்ட் யூடியூப் போயிட்டு ஃப்ரீ சப்ஸ்கிரைப் பட்டன் அனிமேஷன், ஸோ இது போடுங்க. ஜஸ்ட் நீங்கள் போட்டோடனே நிறையா வரும். ஸோ இது மாதிரி தான் கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் எப்படி வர்றதுன்னு. ஸோ இது நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட வீடியோஸில் வந்து இந்த கீழே இதை வச்சுக்கலாம். இது மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து நம்ம வந்து அனிமேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, ஸோ இதோட வீடியோ நான் தனியாக ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து யூடியூப்பில் கூட போட்டிருக்கேன் அந்த வீடியோ. மேலே ஐ பட்டன் தரேன், அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து அந்த வீடியோ வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ யூடியூப்பில் வந்து நான் அந்த வீடியோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு பார்க்கணுன்னா, அந்த மேலே இருக்கிற அந்த வீடியோ வந்து பாருங்கள், ஐ பட்டனில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கைன்வாஸை நீங்கள் எது எடிட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உள்ளே போயிட்டு நான் ஜஸ்ட் ஒரு இமேஜஸ் கூட கொடுக்குறேன். நான் வந்து இமேஜ்லேயே காமிக்கிறேன். ஸோ போயிட்டு லேயர்ஸ்னு இருக்கும், நீங்கள் எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் லேயர்ஸ்னு ஒன்று இருக்கும், அது உள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து எடுங்க. ஸோ எடுத்திங்கன்னா ஸோ இப்படி வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அது எப்படி வராமல் பார்க்கணுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டச் பண்ணிங்கன்னா உங்கள் சைடில் வந்து குரோமா கீன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் இருக்கும், பவர் டைரக்டர் யூஸ் பண்ணாலும் குரோமா கீன்னு ஒன்று வரும். ஸோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இது பிளாக் ஆகிடுச்சா. ஸோ ஜஸ்ட் அந்த மேலே இருக்குல்ல, அதை வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இது 50 இது 50 இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஷோ மாஸ்க்னால் இந்த இடத்துல வரும் அது. ஸோ ஜஸ்ட் இது 50 கரெக்டாக செட் பண்ணிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான். ஸோ நீங்கள் போய்ட்டு இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு மொபைல் ஃப்ரேம் எதாவது வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன்னா இங்கே சைடில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து நம்ம கரெக்டாக இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கோ அதிலே தான் வரும். ஸோ ஆல்ரெடி ப்ளே பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ அதுதான். ஸோ இது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஒரு லோட் ஆகுதுன்னா அதில் வந்து நீங்கள் இந்த பட்டன் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் தெரியும், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அந்த ஐடியா வந்து உங்களுக்கு வரும். ஆனால் இது வந்து நீங்கள் எத்தனை தடவை வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம்லேயே நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம். பட் ஒரு வீடியோவில் வந்து ஒரு 3 டைம்ஸ் வேணும் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. ரொம்ப இது பார்த்தா வந்து சவுண்ட் நாய்ஸே உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரு 2 to 3 டைம்ஸ் மட்டும் பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அதை போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு லுக்காக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, உங்களோட அந்த டெக்னிக்ஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு யோசிச்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் லோட் பண்ணிட்டு பிகாஸ் இப்போ நீங்கள் கின்மாஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் எடிட் பண்ணி வச்சதை. ஸோ நீங்கள் எந்த இதில் பார்க்கணுமோ 180p போட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க, அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆகும் வந்து 2 to 5 செகண்ட் தான் ஆகும். ஸோ அதுக்குள்ளே எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஈஸி தான். ஸோ அவ்வளோதான், இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேலரியில் பார்த்தாலே அந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போய் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.